நிறுத்துறா. ஏண்டா? அங்க பாரு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் பாத்துட்டு போமா? டேய் வேலை கிடக்குடா, நீ இருடா. டேய் இருடா, கொஞ்ச நேரம் பாத்துட்டு போலாம்டா. பாத்துட்டு போவோம். சே, இந்த கிரவுண்ட்ல நம்ம கால் போடாத இடமே இல்ல. எப்படியும் 2 வருஷம் இருக்கும்ல. டேய் கூடவே இருக்குண்டா. உனக்குலாம் இருக்காடா இந்த இடத்துல. நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போமாடா? டேய் அதெல்லாம் யாரும் வரமாட்டானுங்கடா. சும்மா ட்ரை பண்ணி பாப்போமே. சரி இரு, கால் பண்ணி பார்க்குறேன். உனக்கு ஞாபகம் இருக்காடா, நம்ம முன்னாடி அந்த மாதிரி விளையாடுறப்ப யாரோ ஒரு அண்ணன் வந்து தம்பி எனக்கு 2 பால் போடுங்க அப்படின்னு கேட்பார்ல. இப்பதான் புரியுது அவர் எவ்வளவு ஆசையோட அந்த 2 பாலை பிடிச்சிருப்பாருன்னு. சரி ஓகேண்ணா, பரவாயில்லண்ணா. என்னடா பசங்க எல்லாம் வரேன்ட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல, எவனும் வரலடா, எல்லாருக்கும் வேலை இருக்கான். சரி விடுங்கடா, குரூப்ல மெசேஜ போடுவோம். டேய் குரூப்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன்டா. 10 பேர் வேலை இருக்குன்றானுங்க, 10 பேர் ஒழட்டி விட்டாங்கடா. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கடா. வாங்கடா போவோம். டேய் என்னதான் நம்ம தனித்தனியாக பேசிட்டுலானாலும் நம்ம விளையாண்ட கிரவுண்ட் இங்கே தான்டா இருக்கு. அதை யாரும் கண்டுக்க மாட்டோம்ல. பால் தம்பி, எங்களுக்கு 2 பால் போறியா?